ஊடகத்தில் ஒரு செய்தி வருது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மோடிஜி அவர்கள் பாராளுமன்றத்தில் கும்பமேளாவை பற்றி இப்போ நல்ல பெருமையாக பேசினார். ரொம்ப நேரம் முழுக்க அதை தான் பேசினார். அதான் நாடே பெருமைப்பட்டிருந்த கும்பமேளா அப்படிலாம் பேசுகிறதான் ரொம்ப சிலாச்சிக்கிட்டு பேசினதான் செய்திகளை பார்த்தோம். உண்மையாகவே நாடு ரொம்ப பெருமைப்பட்டிருக்க அந்த கும்பமேளாவில். இந்த கும்பமேளாவில் எனக்குலாம் ஒரு பிரயோஜனம் இல்லையா, எதுவுமே இல்லை. கும்பமேளா நடந்து எனக்கு என்ன பிரயோஜனம், ஒன்றுமே கிடையாது. இந்த நாட்டில் உள்ளவன் தான் நானும். இந்த நாட்டில் விலைவாசி எங்கே போய்கிட்டு இருக்குது, தங்கம் 66 தாண்டி போய்கிட்டு இருக்குது. நாக்பூரில் ஒரு மத கலவரம் நடக்குது. தமிழ்நாட்டு மீனவர்களை இளைஞரானும் சுடுது. ஆனால் ஒன்றிய அரசு இது வரைக்கும் அதுக்கு எதிர்த்து ஒன்றும் கேட்கவும் இல்லை, அதை கண்டிக்கவும் இல்லை. ஒன்றுமே பண்ண முடியல இவங்களால். சும்மா இருக்காங்க. நம்ம முதல்வர் பேசுகிறாரு, திருமாவளவன் எம்பி பேசுகிறாரு, வைகோ எம்பி எல்லாருமே பேசுகிறாங்க. அதை பற்றி கண்டுக்காமல் இருக்காங்க. ஒரு தேர்வு மையம் கூட தமிழ்நாட்டில் அமைக்கல. RRB எக்ஸாம் தெலுங்கானா போய் அதையும் முன்னறிவிப்பாமல் தேர்வை ரத்து பண்ணுறாங்க. அங்கங்கே ஒரே கலவரம், விலைவாசி உயர்வு, மொழி பிரச்சனை, தமிழ்நாட்டு மாணவர் கல்வி நிதி தொகை நிறுத்தி, ஏகப்பட்ட பிரச்சனை நாடு இருக்குது. இதில் எங்கே பெருமைப்பட ஒன்றுமே இல்லை.